விஜய் அறையில் அமர்ந்து முடிவுகளை எடுக்காமல் பொதுவெளியில் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரையில் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டின் நிதி மாற்றப்பட்ட விவகாரத்தில் தங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க திமுக வீண்பழி சுமத்துவதாக கூறினார். எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மத்திய அரசு மேல பழிய சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. விஜய் முதலமைச்சராக முடியுமா என கேள்வி எழுப்பும் ஸ்டாலின், உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆனார் என்பதை சிந்திக்க வேண்டும் என்றார். ஆனா சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய் கிட்டே நேரடியா பல முறை சொல்லியிருக்கேன். முதல்ல அவர் நாளுக்கு நாள் ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்பதான் அரசியல்ல நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய் கிட்டே நான் சொல்லியிருக்கேன். 2026 கூட்டணி குறித்து விஜய்தான் அறிவிக்க வேண்டும் என்றும் பிரேமலதா கூறினார். தேனி அருகே கறிக்கடைக்காரர் இலவச இறைச்சி தர மறுத்ததால் நபர் ஒருவர் மயானத்தில் புதைக்கப்பட்ட சடலத்தை கொண்டு வந்து கறிக்கடைக்கு முன்பாக போட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி அருகே உள்ள பழனிசெட்டிப்பட்டி பகுதியில் ஆட்டு இறைச்சி கடை நடத்தி வருபவர் மணியரசன் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலையிலிருந்தே இறைச்சி வாங்க வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருந்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த குமார் மணியரசனிடம் இலவசமாக இறைச்சி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு கடையின் உரிமையாளர் கறித்தர மறுத்ததால் குமார் அவரை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து கிளம்பி சென்ற அவர் சிறிது நேரம் கழித்து மயானத்தில் புதைக்கப்பட்ட ஒரு சடலத்தை எடுத்து வந்து கறிக்கடை முன்பாக போட்டு சென்றுள்ளார். மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் சடலத்தை போட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் மதம் பிடித்த யானை இருசக்கர வாகனத்தை பந்தாடும் காட்சிதான் இது. மலப்புரம் மாவட்டம் நிலம்பூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு அழைத்து வரப்பட்ட கோவிந்தன் குட்டி என்ற யானை திடீரென மதம் பிடித்து பொதுமக்களை துரத்தத் தொடங்கியது. வாகனின் கட்டுப்பாட்டை மீறி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த யானை அங்கிருந்த 2 இருசக்கர வாகனங்களை தூக்கி வீசி பந்தாடியது. மேலும் பொதுமக்களை விரட்டிச் சென்று தாக்க முயன்றதால் தலைதெறித்து ஓடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்தனர். ദേശം